ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்ஸும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்ன அப்டேட் பார்க்க போனால் நான் என்னெல்லாம் வளர்க்குறேன் என்னென்ன வளர்க்கலன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஜ் தான் வாங்கினேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் லோ ப்ரைஸில் வாங்கினேன், 400 rupees தான் வாங்கினேன். ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்புறம் ஃபுட் ஃபீடு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்புறம் ரிங்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த நான் 400 rupees கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணுன்னு. ஸோ ஊரில் வளர்த்தேன் லவ் பேர்ட்ஸு, அது இறந்துருச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்போ நான் அதை கவனிக்கல ஒழுங்கா, அதனால் 2 லவ் பேர்ட்ஸும் டெத் ஆகிடுச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில், பார்க்காதீங்க. லிங்கானா டிஸ்கவுண்ட் லிங்க் கொடுக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த லவ் பேர்ட்ஸ். எனக்கு அந்த கலரும் அந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது ஆசை திருப்பி வந்துருச்சு. ஸோ சென்னையில் சர்ச் பண்ணி பார்த்ததால எனக்கு கூண்டு தான் அமையலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், கூண்டு கிடச்ச மாதிரி அமைஞ்சிட்டு எனக்கு. ஸோ கூண்டு பெனிஃபிட்டு செம்மையாக தான் இருக்குது, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி போட தான் பட்ஜிஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட்ஜிஸ்னால் லவ் பேர்ட்ஸ் தான். ஸோ நான் அதான் வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஸோ அது நம்ம எத்தனை நாள் தான் ஃபிஷ் வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கும் சளிச்சு போயிருக்கோம் ஃபிஷ் வீடியோ பார்த்து. ஸோ எனக்கு போர் அடிச்சிச்சு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ டிஃப்ரெண்ட் அது பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ அப்போ தான் நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலாம்னு ஒரு ஐடியா மைண்டு வந்துச்சு. ஸோ அதனால் லவ் பேர்ட்ஸ் இறங்கிட்டேன். ஸோ அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு நான் ப்ராப்பராக வாங்கவே இல்லை. அப்போ தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒபிட்டும் ஃபுட்டு தான் பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு. ஸோ நான் அதே மாதிரி என்னுடைய மாலி ஃபிஷ்க்கும் ஃபீட் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா ஆக்டிவாக சாப்பிட்றாங்க, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காங்க. ஃபஸ்ட் நான் ஃபுட்டுக்கு இதே ஃபீடே பண்ணலை, அதனால தான் 5 மாலி டெத் ஆயிடுச்சு. அதுவும் ப்ரீடிங் பேர். அது ரொம்ப இப்போ கூட மிஸ் பண்ணுறேன் அந்த ரொம்ப. ஸோ குட்டியில் கண்டிப்பாக ஒரு 50 ப்ரைஸ் கூட எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ப்ரீடிங் பேர், 2 மேலு. ஸோ இறந்து போயிடுச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அது நான் ஃபுட்டு ஒழுங்காக கொடுக்கல, அப்புறம் வாட்டரும் ஒழுங்காக சேஞ்ச் பண்ணல. ஸோ ஒர்க்கு போகிறதால நம்ம ப்ராப்பராக கவனிக்க முடியல ஃபிஷ்ஷு. ஸோ இந்த வாட்டி நான் சீக்கிரம் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் யூடியூப் பக்கம் கொஞ்சம் போகலான்னு ஐடியா இருக்குது. கொஞ்சம் பார்ட் டைமாக யூடியூப்குள்ளே வரலாம்னு ஆசை எனக்கு. ஸோ அதான் வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுட்டு பார்த்தாலே கொஞ்சம் ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் இருக்குது பார்க்கவே. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, புது சப்ஸ்கிரைப்லாம் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல எனக்கே தெரில. ஃபஸ்ட்டு சேனலை ரன் பண்ணாமல் வேணாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். போக நிறைய சப்போர்ட்லாம் பண்ணீங்க, அதனால் ரன் பண்ணிடலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வாங்க ஃபிஷ்ஷை பார்த்து போயிடலாம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 5 ஃபிஷ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. காமிக்க உங்களுக்கு இல்லைங்க. ஸோ பாருங்கள் 5 ஃபிஷ் எப்படி ஓடி விளாண்டுட்டுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கேயும் நவலாது, ஒரே இடத்து தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோட்டர்லாம் செட் பண்ணும்போது அங்கே எங்கேயும் விளாண்டிட்டு இருக்குங்க. அப்புறம் ஃபுட்டும் கரெக்ட் டைமாக எடுத்துருதுங்க. நான் கரெக்ட் டைமுக்கு போட்டுவேன். மார்னிங் ஒரு டைம் போடுவேன், அப்புறம் நைட் ஒரு டைம் போடுவேன். ஸோ 2 டைம் தான் ஃபுட் ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் ஒர்க் போகிறதால ஃபீட் பண்ண மாட்டேன். 2 டைம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபுட் ஃபீட் பண்ணி விட்ருவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மோட்ரு ஓடிட்டுருக்கு, அதனால தான் அங்கேயும் ஓடிட்டுருக்குங்க. ஸோ தெளிவாக மோட்ரு தூக்கிட்டு காமிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃபுட் எடுக்குது பாருங்கள். ஸோ பக்கா மெயில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மெயில் எனக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ எனக்கு போர் அடிச்சா ஃபிஷ் பார்த்துட்ருப்பேன். அப்போயே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும் எனக்கு. ஃபிஷ் கூட பார்த்துட்டு எப்படி விளாடுறதுலாம் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் ஃபுட்டுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுவேன், அதுவும் அழகாக எடுக்கும். அதான் யோசிச்சுட்டு இருந்துப்பேன், பார்த்துட்டே மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய ஃபிஷ் வைக்கணும்னு ஆசை. ஸோ இப்போதைக்கு வளர்க்க முடியல என்னால், ஏன்னா சின்ன ரூம் தான். ஸோ அதனால தான் என்னால் வளர்க்க முடியலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. எனக்கு கப்பி ஃபிஷ் வளர்க்க ரொம்ப ஆசை. ஸோ கப்பி ஃபிஷ்னு ஆஃபர் வரலன்னு சொன்னாங்க எனக்கு. ஸோ கப்பி ஃபிஷ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நான் கப்பி ஃபிஷ்ஷும் வளர்க்கணும்னு ஆசை. கப்பி வெறியன் தான் நான். கப்பியும் வளர்க்க பிடிக்கும், அப்புறம் மாலியும் வளர்க்க பிடிக்கும், அப்புறம் லவ் பேர்ட்ஸு, அப்புறம் பீஜியன்லாம் வளர்க்க பிடிக்கும். பீஜியன் ஊரில் இருக்குது, நான் ஊரில் பீஜியன் வளர்த்துட்ருக்கேன். ஸோ வீட்டில் பீஜியன் அப்பா பார்த்துட்ருக்காங்க. ஊரில் புறா அப்பா பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் ஊருக்கு போச்சுல கண்டிப்பாக புறா அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நிறைய சிக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ புறா அப்டேட்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும், பழைய வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ என்னோட புறா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம ஒர்க் வந்ததால் வளர்தான் ஆகணும். அதனால் எனக்கு பிடிச்ச ஹாபி ஃபிஷ் வளர்க்கணும், அப்போ லவ் பேர்ட்ஸ் ரொம்ப ஆசை. என்னோடய ஹாபியை கொஞ்சம் நிறைவேறுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அப்புறம் டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுக்கேன். ஸோ எல்லோரும் செக் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ புது சப்ஸ்கிரைப்லாம் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி தான் மோட்ரு.
ஸோ மோட்டர் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி தெரில, அதை சும்மா செட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இன்னும் 2 ஃபிஷ்ஷு வருது. அப்புறம் என்ன ஃபிஷ்னா பீட்டா ஃபிஷ் வளர்க்கணும் ஆசை, அப்புறம் கப்பீஸ் ஃபிஷ் வளர்க்கணும் ஆசை. ஸோ அதுதான் நிறைய இது மோட்டருக்காக பாதி இது விட்டு வச்சுருக்கேன். ஸோ கூடிய அப்டேட் பண்ணிடுவேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.